Hello everyone, welcome back to our channel all about BI. தமிழ் பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா காப்பி ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி எப்படி வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை அட் அ டைமில் வேறு ஒரு ஃபோல்டருக்கோ கண்டெய்னருக்கோ மூவ் பண்ணுறது ஒரு சில லாஜிக்லாம் அப்ளை பண்ணி ஓகேவா. இப்போ நான் உங்ககிட்ட ரிக்குயர்மெண்ட்டை சொல்லிடுறேன். ரிக்குயர்மெண்ட் என்னென்னா என்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது, டெமோ கண்டெய்னர்னு சொல்லிவிட்டு அதில் 2 ஃபோல்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரிக்குயர்மெண்ட் என்னென்னா இன்னிலேருந்து 5 நாள் முன்னாடி உள்ள ஃபோல்டரை நான் பிக்கப் பண்ணி அந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை நான் வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். மேபி நம்ம இந்த அவுட் சைடு ஆஃப் தி கண்டெய்னருக்கு மூவ் பண்ணலாம் ஓகேவா. இப்போது இன்றைக்கி வந்துட்டு 14th ஜூன் ஓகேங்களா. 14th ஜூனுக்கு 5 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா 9th ஜூன். 9th ஜூனில் எனக்கு 1-2 ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை தூக்கி கொண்டு வந்து நான் வெளியில் போடணும். இந்த டெமோ கண்டெய்னருக்குள்ளேயோ இல்லை வேறு ஒரு கண்டெய்னர் வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளேயோ போடணுன்னா என்ன பண்ணணுங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேவா. இந்த 6-8 பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸே இருக்காது. நான் ஜஸ்ட் இந்த டெமோக்காக 6-9 மட்டும் ஃபைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போது காப்பி ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த 2 ஃபைலையும் நம்மக்கிட்ட 2 ஃபைல் இருக்கு இல்லையா, இது 2மே அட் அ டைமில் எப்படி வந்துட்டு டெமோ கண்டெய்னருக்கு மூவ் பண்ணுறது இந்த ஃபோல்டர்லேருந்து அப்படி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் 2 ஃபைல்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள் ஃபார் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஓகேவா. ஆஃப் டைப்பு TXT. இந்த ஃபோல்டருக்குள்ளே எத்தனை TXT ஃபைல்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள் காப்பி ஆக்டிவிட்டி போதும். we can achieve that ஓகேங்களா. இப்போ ஒரு காப்பி ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக் பண்ணி போட்டுட்டு எனக்கு வந்துட்டு சோர்ஸ் வந்து என்னென்னா என்னோடய டேட்டா லேக் ஓகேவா. இப்போ இந்த டேட்டா லேக்கில் இப்போ இந்த டேட்டா செட்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா டெமோ கண்டெய்னராக பாயிண்ட் பண்ணுது. டைரக்டரியில் எதுவும் இல்லை, ஃபைலில் எதுவும் இல்லை ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வைல்ட் கார்டு ஃபைல் பார்த்துங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா இன்னிய டேட்லேருந்து 5 days பிஃபோர் உள்ள டேட்டை நான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்னிய டேட் எடுக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும்னா UTC now ஓகேவா. 5 days பிஃபோர் இதை கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஆட் டேஸ் பண்ணிவிட்டு 5 days பிஃபோருங்கிறதுனால -5ன்னு போட்டுக்கணும் ஓகேவா. இது முன்னாடி ஒரு சிம்பல் போடணும். இது மட்டும் பத்தாது, ஏன்னா இது வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு எப்படி கொண்டு வரோம்னா mm/dd/yyyy ஃபாலோடு பை டைம் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வரும். நம்ம ஃபோல்டர் நேமில் டைம் ஸ்டாம்ப்லாம் இல்லை ஓகேவா. இது வந்து ஒரு சிம்பிள் mmDDYYYY ஃபார்மேட்டு ஹைஃபன் செப்பரேட்டட் ஓகேவா. ஸோ இதை நான் ஃபார்மேட் பண்ணணும். எப்படி நான் ஃபார்மேட் பண்ணணும்னா ஃபார்மேட் டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஃபார்மேட்டை பாஸ் பண்ணணும். அது வந்துட்டு என்னென்னா mm-dd-yyyy. இதை நான் பாஸ் பண்ணிட்டேன்னா இது இந்த 5 days முன்னாடி இருக்கிற அந்த ஃபோல்டர் நேமை இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா. ஓகே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா star.txt. ஸோ இந்த டெமோ கண்டெய்னரில் இந்த ஃபோல்டரில் என்னென்ன TXT ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும்னா சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம், we can say டெமோ கண்டெய்னரில் போட சொல்லலாம் ஓகேவா. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பைப்லைனை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பேராமீட்டர்லாம் சும்மா நான் வேறு ஏதோ டெமோக்காக ரெடி பண்ணது. ஸோ இதுக்கும் பேராமீட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ லெட்ஸ் see if it's running. ஆல் ரைட், நம்ம காப்பி ஆக்டிவிட்டி ரன் ஆகிடுச்சு. நான் டெமோ கண்டெய்னருக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணினா எனக்கு 2 டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து வெளியில் வந்து விழுந்திருக்கணும் ஓகேங்களா. நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ண தான் ட்ரை பண்ணோம். லெட்ஸ் see. இப்போ பார்த்தீங்கன்னா 7:34 PM நமக்கு ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கு ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு மேக் ஷுர் தட் யூ ஆர் சூஸிங் வைல்ட் கார்டு ஃபைல் பார்த்து அண்ட் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நம்ம டேட் கொண்டு வரணும் ஓகேங்களா. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.